திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திருவெம்பாவை 11வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வடிகடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரழல் போல் செய்யா வெந்நீரு ஆடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொடிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் என்பது பாடலாகும். இப்பாடலின் விளக்கமானது, சிவபெருமானி உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்ட அழகிய குளத்தில் முகேர் என சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம். வழி வழியாக இந்த பாவை நோன்பை நாங்கள் நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய். சிவந்த நெருப்பை போன்றவனே, உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே, செல்வத்தின் அதிபதியே, சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய உமையம்மையின் மணாளனே, ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் இந்த உலகத்தில் அவை என்னவெல்லாம் நன்மை அடையுமோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது. இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க நீ எங்களுக்கு அருள் செய்வாயாக என்பது இப்பாடலின் விளக்கமாகும். இப்பாடலில் உட்குறிப்பாக உலகத்தில் எல்லா உயிர்களையும் இறைவன் ஆட்கொள்ளத்தான் போகிறான். யானையும் சிலந்தியும் பறவைகளும் கூட அவனால் ஆட்கொள்ளப்பட்ட தகவல்களை நாம் படிக்கிறோம். ஆனால் மனிதனுக்கு மட்டுமே அவனை பாடும் வகையில் வாயை தந்திருக்கிறான். பேச திறன் இருந்தாலும் மனதுக்குள் படிக்கும் திறனை தந்திருக்கிறான். இதனை வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்தமா மலர்தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே என அப்பர் தேவாரத்தால் அறியலாம். எனவே கிடைத்தற்கரிய இந்த மானிடப் பிறவியை பயன்படுத்தி நீராடும் போதும் உண்ணும் முன்பும் உறங்கும் முன்பும் நமசிவாய என்று அவன் திருநாமம் சொல்லி பிறப்பற்ற நிலையடைய வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்தாகும். திருச்சிற்றம்பலம்.